பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை விவசாயிகளுக்கு வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட சொல்லி சில விதிமுறைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த லிமிட்டேஷன் அறிவிச்சிருந்தாங்க. இதில் பல விவசாயிகளுக்கு உடன்பாடு இல்லாமல் பல சங்கங்கள் தற்போது கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாகவே ஆதி காலத்திலிருந்து இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்படுகிற இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற விவரத்தை நம்ம கணக்கீடு செஞ்சோம்னா, இப்போ இருக்கிற தாவக அரசாங்கம் அவசரப்பட்டு இதை அறிவிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பேச்சுக்கள் நிலவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக தலைமை மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 900க்கு மேலே செயல்படுது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கூட்டுறவு அதாவது சங்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4000க்கு மேலே செயல்படுறதா சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த தலைமை மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னா 24க்கு மேலே செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இதிலிருந்து விவசாயிகளுக்கு மற்ற சங்கங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30,000 கோடி இதை கடன் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற போது ஒவ்வொரு மாநில அரசும் இதுக்கு இந்த கடன் பெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை திரும்ப அந்த கூட்டுறவு வங்கிக்கு நம்ம செலுத்தணும். அதுதான் ஆர்பிஐ விதித்திருக்கிற விதிமுறை என்று சொல்லப்படுகிறது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பலனடைஞ்சிருக்கிறாங்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதில் அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு செய்கிற இந்த திட்டத்தின் கீழே அந்த விதிமுறையை மீறி ஒரு அரசு மாநில அரசு செய்கிறாங்க அப்படின்னா அதை மத்திய அரசுக்கு அந்த பணத்தை திரும்ப செலுத்தலை அப்படின்னா அந்த வங்கிகளை கூட முடக்கிறதுக்கான முழு அதிகாரத்தையும் மத்திய அரசு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. வாஜ்பாய் அரசு இருந்த காலத்துல அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மத்திய கூட்டுறவு வங்கியை முடக்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டுறவு வங்கி திரும்ப அரசாங்கத்துக்கு 19 கோடி செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அதை முழுமையாக ஆர்பிஐக்கு செலுத்தாதனால அந்த வங்கியை மத்திய அரசு முடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, காங்கிரஸ் வந்துருச்சு. நிதியமைச்சராக திரு சிதம்பரம் அவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அந்த முழு பணத்தையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வலியுறுத்திருக்காங்க. அப்போ தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடந்தப்ப ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 13 கோடி தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ 13 கோடி முழுமையாக நீ தரலைன்னா கண்டிப்பாக இந்த வங்கி நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம், ஏன்னா முழு தொகையை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இது எவ்வளவு பிரச்சனையோட போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குன்றக்குடி அடிகளார் இந்த விஷயத்தை கலைஞருக்கு கவனத்தில் எடுத்துட்டு போனோடனே மத்திய அரசோட இணக்கமா அவங்க கூட்டணியில இருந்ததுனால காங்கிரஸோட அவங்ககிட்ட பேசினதுனால அந்த வங்கி திறக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்ப இவ்வளவு விதிமுறைகள் ஒரு வங்கிக்கிட்ட இருந்து நம்ம மக்களுக்கு ஒரு டிஸ்பியூட் பண்றோம் அப்படின்னா அந்த வங்கிக்கான அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாநில அரசு தான் சரி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதே கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விதிமுறையே இல்லாம விவசாயிகளுக்காக நகைக்கடன் மற்ற எல்லா கடன்களுமே மொத்தமா தள்ளுபடி பண்ணாரு அவரு. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்துச்சு. ஜெயலலிதா அம்மா கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு மேல தள்ளுபடி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் 2021 என்ன பண்ணாரு, ஒரு 12,000 கோடி தள்ளுபடி செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவு கடன் சங்கம் மட்டும் தள்ளுபடி கிடையாது, இந்த மகளிர் சுய உதவி தள்ளுபடி இதெல்லாம் சேர்த்து ஸ்டாலின் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு மேல தள்ளுபடி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியா தாமாக முன் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த தள்ளுபடியை அறிவிக்க முடியாது. நபார்டு வங்கியோட தொடர்பு வச்சுதான் இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நபார்டு வங்கி என்ன ஒரு ரூல் போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பணத்தை எடுத்து நீங்க மக்களுக்கு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா 60 நாட்களுக்குள்ள எங்களுக்கான தொகையை, அதாவது நீங்க எங்களோட டைப் வச்சு அந்த நீங்க செலவு செய்த தொகையை நீங்க 60 நாட்களுக்குள்ள ஆர்பிஐக்கு நீங்க செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற விதிமுறை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ அதனாலதான் தாவேக அரசாங்கம் அறிவிச்சதுல அந்த ஆர்பிஐ விதிமுறைக்கு உட்பட்டு 60 நாட்களுக்குள்ள தமிழக அரசு இந்த கடனை என்ன செய்யணும், மக்களுக்காக கொடுத்த அந்த சலுகையை திருப்பி செலுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முழுமையா அந்த அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா,
சிறு குறு விவசாயிகள் வாங்கின மொத்த கடன் தள்ளுபடி பண்றோம். அதே சமயத்தில் சிறு குறு விவசாயிகள் அல்லாத பெரிய விவசாயிகள் 50% அவங்க வாங்கின கடனை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு தான் தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குறு விவசாயிக்கு மட்டும்தான் முழு தள்ளுபடி, அதுவும் 50,000 கீழே வாங்கியிருந்தா தான். அதுக்கப்புறம் வந்து சிறு விவசாயிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த 1,00,000 கீழே வாங்கின அந்த நிபந்தனைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப முறைப்படி இவங்க ஒட்டுமொத்த கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேல தள்ளுபடி பண்ணாதான் கூட்டுறவு வங்கிகள்ல, அதாவது மக்கள் பெற்ற அந்த விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி ஆகும் அப்படின்றாங்க. இப்ப 12,000 கோடி தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா அந்த 12,000 கோடியை வந்து நபார்டு வங்கி மூலம் ஆர்பிஐக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தமிழக அரசாங்கம் செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற சில நிபந்தனைகள் இருக்கு. இப்ப ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோமோ அப்படின்னு தாவேக்கா அரசு வந்து முழிச்சிட்டு இருக்கிறதாக வந்து அரசியல் வட்டாரங்கள்ல வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு தகவலாக இருக்கிறது. ஓகே, இப்ப விவசாயிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து முழுமையான ஒரு திட்டமா எங்களுக்கு கிடைக்கல, ஆகவே இதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து அதை முழுமையா வந்து செயல்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே இப்ப நானும் ஒரு விவசாயி தான். நானும் வந்து ஒரு சிறு விவசாயி கணக்கில் தான் வர்றேன். எனக்கும் கீழே வந்து ஒரு 5 ஏக்கர் கீழே தான் நிலம் இருக்கு. அதனால வந்து எனக்கு சிறு விவசாயிங்கிற லெவல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெருசா வந்து பலன் இல்லை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கடன் தள்ளுபடி பண்றதை விட ஈஸியா எல்லாருக்கும் காமனா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உர செலவை வந்து அரசாங்கம் ஏற்குது அப்படின்னு சொல்லி இந்த உர செலவை வந்து அவங்க முழுமையை ஏற்று போட்டிருந்தா கூட மக்கள் வந்து பெரிய அளவுல வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காது. ஆனா இந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில, பெருவாரியான மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு அதிருப்தியை தான் நம்மளால பார்க்க முடியுது. முழுமையா மக்கள் மத்தியில இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு அதிகமா நம்மளோட பேசக்கூடிய உறவுகள் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்க வரல. இதை ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இந்த கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்கப்படுகிற கடன், மக்களுக்கு கொடுக்கப்படுற சலுகையில அரசாங்கம் சந்திக்கக்கூடிய நெருக்கடி இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதியிடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும், மற்ற உறவுகளுக்கும் தெரியணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பகிருங்க. மீண்டும் நல்ல உறவுகளை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.